ஹலோ எவ்ரிவான், வணக்கம். வெல்கம் டு மை சேனல். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி என்னோட வீடியோஸை சப்போர்ட் பண்ணுறதுக்கு. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ தட் என்னோட வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கும். ஓகே, நம்ம அந்த 3 months ரீடிங்கில் நெக்ஸ்ட்டு ராசி பார்த்தீங்கன்னா கடகம், கேன்சர். ஓகே, ஸோ கடகராசிக்காரங்க வந்துட்டு நல்ல ஒரு அன்பானவங்க. அதே மாதிரி ஒரு சில பிடிவாதங்கள்னு இருக்கும். உங்களுக்கு அம்மா மேலே ரொம்ப பாசம் இருக்கும் அண்ட் ரொம்ப ஒரு பாசத்துக்காக ஏங்கக்கூடிய ஒரு பர்சன். கடகராசியை பொறுத்த வரைக்கும் அவங்கள நீங்கள் எதில் வேணால் ஏமாற்றலாம், ஆனால் பாசத்தில் ஏமாற்றிட்டாங்கன்னா மன்னிக்க மாட்டாங்க. அவ்வளோ எமோஷ்னல் சென்சிட்டிவ் பர்சன். அவங்க ஃபேமிலி மேலே, அவங்க குழந்தைங்கள், அவங்க மதர் எஸ்பெஷலி அம்மா மேலே அவ்வளோ கனெக்டடாக இருப்பாங்க, அவ்வளோ க்ளோஸாக இருப்பாங்க. அப்பாவை விட அம்மா மேலே கொஞ்சம் க்ளோஸ் அதிகமாக இருக்கலாம். ஸோ பார்க்கலாம் கடகராசி உங்களுக்கு இந்த 3 மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நெப்டியூன். ஸோ உங்களுக்குள்ள ஒரு கைண்ட் ஆஃப் ஃபேண்டசி, ஒரு இலூஷன் அது உருவாக சான்சஸ் இருக்கும். ஸோ பி கேர்ஃபுல். அதிலிருந்து மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. பிகாஸ் வந்து நீங்கள் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கிறனால ஒரு சில தாட்ஸ் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத இலூஷன் உருவாக்கும். ஒரு ஃபேண்டசிஸ் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பர்சன் கடகராசி. வந்து ஒரு சில பேர் ரியாலிட்டியை விட ஃபேண்டசிஸ் அதிகமாக வச்சுருப்பீங்க அண்ட் ஏக்கம் நிறைய ஏங்கியிருக்கீங்க. நிறைய ஆசைகள் இருக்கும், நிறைய ஏக்கங்கள் இருக்கும். ஸோ இந்த 3 மாதமுமே இது வந்து உங்களுக்கு ஒரு சேலஞ்சிங்காகவே அமையும். ஸோ எதுக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. தேவையில்லாத இலூஷன்ஸ், தேவையில்லாத ஒரு ஃபேண்டசிஸ் இதெல்லாம் வேண்டாம் இந்த 3 மாதம். ஓகே, டைம் டு கிவ் rather than டேக். உங்கள் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வரும், கிராஜுவலாக வரும். ஓவர் நைட்டில் வராது, கிராஜுவலாக வரும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பிலீவ் இன் தி இம்பாசிபிள். நான் சொன்னேன்ல, ஸ்லோலி வரும். அதாவது நீங்கள் எக்ஸ்பெக்டே பண்ணாத டைமில் திடீர்னு உங்களுக்காக ஒரு சர்ப்ரைஸ் மாதிரி வந்து நிற்கும். ஓகேங்களா? அண்டு நீங்கள் வந்து கொஞ்சம் ஹெல்த் ரீசனாக உடம்பு சரியில்லாமல் இல்லைன்னா மனசு சரியில்லாமல் இருந்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் சரியாயிடும் இந்த 3 மாதம். அண்டு உங்களோட ஏதாவது பிளாக்கேஜஸ் உங்கள் லைஃப்பில் இருந்துச்சு, இல்லைன்னா இந்த 3 மாதத்தில் ஏதாவது நீங்கள் செய்கிற வேலைகளில் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்குன்னு சொன்னேன். அந்த இம்ப்ரூவ்மெண்ட்ஸ்லையுமே ஒரு கைண்ட் ஆஃப் பிளாக்கேஜஸ் வந்துச்சு அப்படின்னா அதுக்கு நீங்கள் தான் ஒரு காரணமாக இருப்பீங்க. பிகாஸ் நான் சொன்ன மாதிரி கடகராசிக்கு ஓவர் திங்கிங் இருக்கு, நிறைய ஃபேண்டசிஸ், இலூஷன்ஸ் இருக்கும். ஸோ அதனால ஒரு விஷயத்த ஓவரா அனலைஸ் பண்ணிடுவீங்க. அதை பண்ணாதீங்கன்னு சொல்லுவேன். இப்போ திடீர்னு பிலீவ் இன் தி இம்பாசிபிள் ப்ளூ மூன் வந்திருக்கு. அப்போ நீங்க அன்எக்ஸ்பெக்டட் டைம்ல உங்களுக்கு நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணதை மீறின விஷயம் உங்களுக்கு வரும். அப்போ ஒரு சில பேர் வந்து டவுட் படுவீங்க, இது நிஜமாவே வந்துச்சா இல்லை வந்து யாராவது நம்மளை ஏமாத்துறாங்களா, அந்த மாதிரி ஒரு டவுட் வரும். ஓவர் அனலைஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படியே போயிடும். ஸோ ஓவராக அனலைஸ் பண்ண வேண்டாம் இந்த 3 மாதம். ஓகேங்களா? அண்ட் யாருக்கிட்டையும் எந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸும் வச்சுக்காதீங்க. ஓகே, அண்ட் இந்த 3 மாதம் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள், இந்த கற்பனை உலகத்தில் இந்த இலூஷன் இதெல்லாம் விட்டுட்டு ஒரு சின்ன சின்ன விஷயங்களாக இருந்தாலும் நல்லா நோட் பண்ணுங்க. அது உங்களுக்கு ஒரு லைஃப் லெசனாக அமையும் சொல்கிறாங்க. ஓகே, ஸோ எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸுமே இல்லாமல் செய்யுங்க. டெஃபினட்டாக அது உங்களுக்கு வந்து திருப்பி உங்களுக்கே வந்து சேரும். ஓகேவா? ஓகே, இப்போ டேரோட் போகலாம். 5 of Pentacles. ஸோ இப்போ வந்து ஒரு சில பேர் வந்து பண கஷ்டத்தில் இருக்கீங்க, அதே மாதிரி ஒரு தனிமையாக இருக்கீங்களா, அதாவது எல்லாரும் சுற்றி இருந்தும் தனிமையாக இருக்க மாதிரி இருந்தீங்க, ஒரு கைண்ட் ஆஃப் இன்செக்யூரிட்டி. ஆக்சுவலி இங்கே பாருங்களேன், உங்களுக்கு ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா அந்த பிரச்சனைக்கான ஒரு சொல்யூஷன் கொஞ்சம் டிஸ்டன்ஸாக தான் இருக்குது, ஆனால் அது உங்கள் பார்வைக்கு தான் இருக்குது.
இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ண முடியும். ஆனால் அதுக்கான ஒரு சூழல் அமையாமல் இருக்குது, அவ்வளவுதான். பட் ஆனால் நீங்கள் சால்வ் பண்ணுவீங்க. நீங்களே இந்த 3 மாதத்துக்குள்ளார என்ன பிரச்சனைகள் இருக்குதோ அதை சால்வ் பண்ணுவீங்க. அது ரிலேட்டடாக ஒர்க் பண்ண ஆரம்பிங்க. கிவ் அப் பண்ணாதீங்க. பிகாஸ் இந்த லாக்குக்கான சாவி உங்கள் கண்ணு கெட்டின தூரம் தான் இருக்குது. பட் நீங்கள் அதை பார்க்காம என்னால் முடியல அப்படின்னு கிவ் அப் பண்ணிட்டீங்க இப்போ. ஸோ கிவ் அப் பண்ணாமல் கெட் அப் அண்ட் ஒர்க். அண்ட் கெரியர் ரிலேட்டடாக ஒரு சில சேஞ்சஸ் வரலாம். அண்ட் பிஸ்னஸ் ட்ராவலிங் போகிறேன்னா கண்டிப்பாக பாசிபிள். இன்டர்நேஷ்னல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பாசிபிள். இதெல்லாம் உங்களுக்கு ஒரு கலர்ஃபுல் அவுட்கம் வரும். கண்டிப்பாக நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும். இப்போ ஜாபுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரலைன்னா இந்த ஒரு 3 மாதத்தில் நல்ல ஒரு ஃபியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கண்டிப்பாக வரும். உங்களோட ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்குமே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் சோர்வாக இல்லாமல் எந்திரிச்சு ஒர்க் பண்ண ஆரம்பிங்க. கண்டிப்பாக அந்த 3 மாதம் அதுக்கான அந்த ஒரு பிரச்சனைக்கான ஒரு சொல்யூஷனை கண்டுபிடிச்சிடுவீங்க, சால்வும் பண்ணிடுவீங்க. 10 of Swords. ஏதோ ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு விஷயம் முடிவுக்கு வருது. இவ்வளவு நாளாக சொன்னேன்ல, இந்த ஒரு உங்களோட இந்த ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு சிச்சுவேஷனுக்கு என்ன காரணமோ அது முடிவுக்கு வருது. ரொம்ப கஷ்டத்தில் இருக்கீங்களோ, ஃபினான்ஷியல் பிரச்சனை, பணப்பிரச்சனை, எமோஷன்ஸ் பிரச்சனை, ரிலேஷன்ஷிப் இல்லாமல் தனிமையாகவே இருக்கீங்களா, சிங்கிளாகவே, லோன்லினஸோட, இல்லைனா மேரீட் ஆகி டைவோர்ஸ் ஆகியிருக்கலாம், இல்லைனா பிரேக்கப், இல்லைனா ஒருத்தர் பிரிஞ்சு இருக்கீங்களா, கண்டிப்பாக அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு நல்ல முடிவு வருது. டோன்ட் வரி. ஓகே, டவர் கார்டு. சரி, டவர் ஒரு விஷயம் உங்கள் அவேர்னஸ்க்கு வரும். இப்போது உங்களை ஏமாத்திருக்காங்க, யாருனால நீங்கள் இந்த லோன்லியாக இருக்கீங்களோ, யாருனால நீங்கள் இந்த மாதிரி தனிமையாக ஐசோலேட்டடாக ஒரு பெயின்ஃபுல்லாக இருக்கீங்களோ, அந்த பர்சன் கர்மாவை ஃபேஸ் பண்ணுவாங்க. அண்ட் உங்களோட முதுகுக்கு பின்னாடி யார் யாரெல்லாம் உங்களுக்கு கெடுதல் பண்ணாங்களோ, யாருனால உங்கள் லைஃப் இப்படி ஸ்பாயில் ஆச்சோ, அது யார் என்னன்னு உங்கள் கண் பார்வைக்கு வரும். அண்ட் ஒரு சில பேருக்கு ஒரு பெயின்ஃபுல் எண்டிங்னு சொன்னேன்ல, இந்த பெயின்ஃபுல் எண்டிங் உங்கள் பார்ட்னர் உங்களுக்கு பின்னாடி சீட் பண்ணாங்கன்னா அது ஒரு விஷயம் தெரியும். நேர்மையாக அவங்க கூட இல்லை அப்படின்னா அந்த விஷயம் உங்கள் வெளிச்சத்துக்கு வரும். அண்ட் மேபி அந்த ஒரு விஷயம் உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஷாக்கிங்காக இருந்தாலும் உங்களுக்கு அது ஒரு இவ்வளோ நாளாக ரகசியமாக இருந்த விஷயம் கண்ணுக்கு முன்னாடி வந்துச்சுன்னு யூ ஹாவ் டு பி கிரேட்ஃபுல். ஸோ நீங்கள் அண்ட் அனதர் விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஒரு 3 மாதம் புதுசாக ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட்டாக திங்க் பண்ணி பாருங்கள். எந்த ஒரு சிச்சுவேஷனுமே வேறு பார்வையில் பாருங்கள். எந்த ஒரு பிரச்சனைகளையுமே உங்களோட பார்வையிலே பார்க்காம பல விஷயங்களையும் கனெக்ட் பண்ணி வேறு பார்வையில் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டான பதில் உங்களுக்கு கிடைக்கும். ஏதாவது ஒரு புதுசாக ட்ரை பண்ணுங்க, ஓகேங்களா? லவர்ஸ், ஸோ ஹார்ட் சக்ரா இந்த ஒரு 3 மாதம் உங்களோட ஹார்ட் சக்ரா கம்ப்ளீட்டாக ஹீலிங் ஆகும். பிகாஸ் இந்த ஒரு பெயின்ஃபுல் எண்டிங்கில் இருந்து நீங்கள் வெளியே வரீங்க. அப்போ உங்கள் ஹார்ட் சக்ரா ரொம்ப ஹீல்டாக இருந்துச்சு, ரொம்ப பிளாக்கேஜஸாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஹீல் ஆகும், ஓகேங்களா? ஒன்ஸ் உங்களோட ஹார்ட் சக்ரா ஹீல் ஆயிடுச்சுன்னாவே கண்டிப்பாக எல்லாமே உங்களை தேடி வரும், எல்லா ஆப்பர்ச்சுனிட்டிஸும் உங்களை தேடி வரும், ஓகேங்களா? அண்ட் ஒரு சில பேருக்கு நியூ லவ் இஸ் பாசிபிள், புது அஃபெக்ஷன், புது லவ் பாசிபிள். ஒரு சில பேர் உங்களை சீக்கிரட்டாக உங்கள் மேலே க்ரஷில் இருந்திருக்கலாம். பட் நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஆல்ரெடி இருக்கிறனால மேபி உங்ககிட்ட சொல்லாமல் ஒதுங்கியிருப்பாங்க. பட் இப்போ உங்களோட ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம் ஆஃப்டர் யூ ஹாவ் பிரேக்கன் அப் அஃபிஷியலி, தென் அவங்க உங்கள் லைஃப்பில் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. அவங்க யார், உங்களோட சீக்ரெட் பர்சன் யாருன்னு உங்களுக்கு தெரிய வரும். அண்ட் இப்போ நீங்கள் சிங்கிளாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒர்க் ஏரியாவில் உங்களுக்கு ஒரு லவ் கிடைக்க சான்ஸ் இருக்குது. இல்லைன்னா வெரி நியர் யூ, உங்களோட நெய்பர்ஹுட்டாக இருக்கலாம், உங்கள் க்ளோஸ்ட் கசின் சைடாக யாராக வேணா இருக்கலாம், உங்களுக்கு ஒரு லவ் ப்ரப்போசல் கண்டிப்பாக கொடுப்பாங்க.
ஜஸ்டிஸ். இது வந்து கர்மா டைம். நீங்கள் செஞ்ச நல்ல விஷயங்கள் உங்களுக்கு திருப்பி கிடைக்கும். எதையாவது யாரையாவது நீங்கள் ஹர்ட் பண்ணிட்டீங்க, தெரிஞ்சோ தெரியாமலோ உங்களால் யாராவது காயப்பட்டுட்டாங்களான்னு பாருங்க. அப்படி ஏதோ நடந்துருச்சுன்னா ஃபர்கிவ்னஸ் கேட்டுருங்க, அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டுருங்க. ஏன்னா இது ஒரு கார்மிக் பீரியட், கர்மா டைம் அப்படிங்கறதுனால நீங்கள் என்ன செஞ்சீங்களோ அதுதான் திருப்பி உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சு நீங்கள் யாரையும் ஹர்ட் பண்ணலை, எந்த தப்பும் பண்ணலை அப்படின்னா உங்களுக்கு நல்லது நடக்கும். ஏதாவது தெரிஞ்சோ தெரியாமலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படியே டிஸ்ட்ராய் ஆகிடும், உங்கள் கையை விட்டு போயிடும். ஸோ மன்னிப்பு கேட்டுடுங்க. உங்களோட லைஃப்காக ஈகோலாம் பார்க்க வேண்டாம், உங்களோட லைஃபுக்காக ஃபர்கிவ் கேட்டுடுங்க. டெம்பரன்ஸ். எல்லாமே வந்து ஒரு பேலன்ஸ்க்கு வருங்க. எவ்ரிதிங் ஒரு பேலன்ஸ் வரும். உங்களுக்கு ஏஞ்சலோட மெசேஜ் கிடைக்கும். அதாவது ஸ்பிரிட்ஸு, ஏஞ்சல்ஸு, உங்கள் முன்னோர்கள் இவங்க வந்து உங்களோட கனெக்ட் பண்ணுவாங்க. இந்த 3 மாசத்துல அவங்க கிட்ட இருந்து ஏதோ ஒரு மெசேஜ் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு சில சயின்ஸ், இது எல்லாத்தையும் கவனிங்க. ஓகேங்களா? பி ஆக்டிவ். இந்த இலூஷன், ஓவர் திங்கிங், அனலைசிங்லாம் விட்டுட்டு ஆக்டிவாக இருங்க. பிகாஸ் இந்த ஒரு 3 மாதம் உங்களுக்கான ஒரு மெசேஜ் வந்து உங்கள் முன்னோர்கள், டிவைன், ஏஞ்சல்ஸ் இவங்கெல்லாம் உங்களுக்கு தராங்க. அது வந்து உங்கள் லைஃப்பை வந்து பேலன்ஸ் பண்ணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பேஜ் ஆஃப் வாண்ட்ஸ். ஒரு கைண்ட் ஆஃப் ஹாப்பினஸ். இவ்வளோ நாளாக இருந்த பாரம் அப்படியே இறங்க போகுதுங்க. ஓகேவா? இது வந்து சூழ்நிலைகள் எப்படி வேணா இருக்கலாம். உங்களுக்கு ஒரு சில ட்ரூத், ஒரு சில உண்மைகள் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னு நீங்கள் அப்படியே உட்காராம, ஓகே தேங்க்ஃபுல்லி இப்பயாவது அந்த உண்மை எனக்கு தெரிஞ்சதே அப்படின்னு சொல்லிட்டு அதை லெட் கோ பண்ணிட்டு நீங்கள் உங்கள் லைஃப்பை லீட் பண்ணுங்க. அந்த ட்ராப்ல இருந்து வெளியே வந்துட்டு உங்கள் லைஃப்பை ஹாப்பியாக நீங்கள் லீட் பண்ணணும். புது புது ஐடியாஸ் கிடைக்கும். ஓகேங்களா? அண்ட் ஒரு சில பேர் இந்த ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், ஏதோ ஒரு விஷயத்தில் ரொம்ப ஒரு ட்ராப்டாக இருந்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட பார்ட்னர் இல்லை ஃபேமிலி மெம்பர்ஸ் உங்களை ரொம்ப டாமினேட் பண்ணி வெளியே விடாமல் ஓவர் கம்ஃபர்ட் ஜோன்லேயே உங்களை வந்து லாக் பண்ணி வச்சுருந்தாங்க அப்படின்னா இந்த ஒரு 3 மாதம் அதிலிருந்து நீங்கள் வெளியே வருவீங்க. நீங்களாவே ஃப்ரெஷ்ஷான ஐடியாஸ் உங்கள் லைஃப்க்கு ரிலேட்டடாக வந்து யோசிப்பீங்க. அண்ட் புது புது டெசிஷன் உங்களோட லைஃப்க்கு நீங்கள் சுதந்திரமாக எடுக்கக்கூடிய ஒரு சூழல் அமையும். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு மாதம் உங்களுக்கு வந்து மிக்சடாக தான் இருக்குது. பட் வாட் எவர் ஹேப்பன்ஸ், ஒரு நிறைய விஷயங்கள் வந்து உங்கள் கண் பார்வைக்கு வந்துருச்சுன்னா தேங்க்ஃபுல் பண்ணுங்கள், கிரேட்ஃபுல் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு முதுகுக்கு பின்னாடி நடந்த விஷயம் உங்கள் முன்னாடி வந்துருச்சு. இனிமேல் நீங்கள் உஷாராக இருக்கலாம். ஓகேவா? ஸோ அதுதான் வந்து இந்த 3 மாதத்துக்கான ரீடிங் ஃபார் கடகராசி, கேன்சர். Okay. Thank you. Stay blessed.